ராசி அன்பர்களே, அடுத்த வாரம், அதாவது வாரம் 13ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025 தொடக்கம் 19ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025 வரை மேசராசி அன்பர்களுக்கு எப்படியான பலன் அமையப் போகின்றது என்பதை பார்க்கலாம். கேது தேவன் உங்கள் சந்திரனின் 6வது வீட்டில் இருக்கின்றார். அத்தகைய சூழ்நிலையில் இந்த வாரம் உங்களுக்கு மிகுதியான ஆற்றல் இருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் நல்ல ஆரோக்கியம் காரணமாக வேலைப்பளு உங்கள் எரிச்சலுக்கு காரணமாக இருக்கலாம். மேசராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் வேலைப்பளு அதிகரிக்கும், வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு பிடிக்காத செயல்கள் இடம்பெறும். மேசராசி என்பர்களே, அதனால் உங்களுக்கு எரிச்சல் ஏற்படும், உங்களுக்கு பிடிக்காம போகலாம். உங்களுக்கு வேலை செய்யும் இடத்துக்கு செல்லவே பிடிக்காம இந்த நிலைமைக்கு உங்கள் மனது ஏற்படலாம். நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் நல்ல உணவுகளை உண்டு மகிழ்ந்து வாழ்வீர்கள். ராகு உங்கள் சந்திரனின் 12வது வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்கள் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் 13ஆம் தேதி தொடக்கம் ஜனவரி, அதாவது தை 13ஆம் தேதி தொடக்கம் 19ஆம் தேதி தை, அதாவது ஜனவரி 2025 வரையான காலகட்டத்தில் இந்த வாரம் உங்களுக்கு ராகு உங்கள் சந்திரனின் 12வது வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்கள் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கடன் கொடுக்கவோ அல்லது கடன் வாங்கவோ வேண்டாம் என்று சிறப்பு அறிவுரை வழங்குகின்றேன். என்ற கடன் கொடுக்கும் போதும் சரி, கடன் வாங்குவதும் சரி, நீங்கள் பிரச்சனைக்குள்ளாகுவீர்கள். அது இந்த வாரம்தான் என்றில்லை. உங்களுக்கு இப்போது சனி பேச்சு நடைபெறுவதால் செலவு ஸ்தானமாக இருப்பதனால் நீங்கள் கடன் கொடுப்பதும் கடன் வாங்குவதும் உங்களால் திரும்பி கொடுக்க முடியாத நிலைமையும் திரும்பி வாங்க முடியாத நிலைமையும் ஏற்படும். ஏமாந்து போகக்கூடிய நிலைமையும் ஏற்படும். ஆகவே பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். பணத்தை கொண்டு போவதும் பரிமாறும் போதும் மிகவும் கவனமாக இருங்கள். மேசராசி என்பவர்களே, யாரும் உங்களை ஏமாற்றி விடுவார்கள். இந்த நேரம் உங்களுக்கு நிதி ஆதாயத்திற்கான வலுவான வாய்ப்பை காட்டுகின்றது. இதன் காரணமாக உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு கடன் கொடுப்பதில் உங்கள் உறுதியாக இருக்க முடியும். ஏனெனில் 7 சனி ஆனது உங்களுக்கு மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 அது உங்களுக்கு செலவு ஸ்தானமாக ஆரம்பிக்கும். அதற்கு முதலே உங்களுக்கு அதற்கான தாக்கம் 6 மாதம் முன்னே 7 சனியின் தாக்கம் அது ஒவ்வொரு ராசிக்கும், எந்த ராசியாக இருந்தாலும் சரி, சனி பேச்சு நடைபெற முதலே 6 மாதம் அந்த தாக்கம் ஓரளவுக்கு வந்து போகும், ஆரம்பிக்க முதலே காட்டும். ஆகவே நீங்கள் மிகவும் கவனமாக இருங்கள். நிதி ஆதாயத்தில் வலுவான வாய்ப்பை காட்டுகின்றது. இதன் காரணமாக உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு கடன் கொடுப்பதில் நீங்கள் உறுதியாக இருக்க முடியும். உங்கள் சுறுசுறுப்பான, உற்சாகமான மற்றும் அன்பான நடத்தை உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு, குறிப்பாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சியை தரும். இதன் மூலம் உங்கள் பெற்றோரின் அன்பையும் பாசத்தையும் பெறுவீர்கள். தொழில் ஜாதகத்தின்படி நீங்கள் தொழில்துறையுடன் தொடர்புடையவராகவும் நல்ல வேலையில் பணிபுரிவராகவும் இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும். ஏனெனில் இந்த வாரம் உங்கள் துறையில் முன்னேற பல வாய்ப்புகள் கிடைக்கும். அதே நேரம் உங்கள் தொழிலில் முன்னேற பல வாய்ப்புகள் கிடைக்கும். மேசராசி என்பவர்களே, அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாரம் இதுவரை உங்களை பெற்றவர்களாக கருதிய மக்கள் அனைவருக்கும் உங்கள் கடின உழைப்பால் நல்ல முன்மாதிரி வைப்பதில் வெற்றி பெறுவீர்கள். அதன் பிறகு நீங்கள் அனைவரும் பாராட்டக்கூடிய மற்றும் பேச விரும்பும் மாணவர்களில் ஒருவராக கருதப்படுவீர்கள். ஆனால் இந்த நேரத்தில் உங்களுக்குள் ஈகோ வர வேண்டாம். இல்லையெனில் இந்த வெற்றி மகிழ்ச்சிக்கு பதிலாக உங்களுக்கு பிரச்சனைகளை நீங்கள் எதிர்நோக்க வேண்டி வரும். மாணவர்கள் கொஞ்சம் கடினமாக முயற்சி செய்து கல்வியை கற்பதற்கான
இருப்பதன் மூலம் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். உங்களுக்கு தொழில் செய்யும் இடத்தில் முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் தெரியும் போது அவ்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேசராசி என்பவர்களே, வன விஷயத்தில் மிகவும் கவனமாக இருங்கள். குடும்பத்தில் ஒற்றுமை, சுயச்சம், அன்பு நிலவும். உங்களின் பிரச்சனைகள் குறைவாக காணப்படும். உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் திசை நன்றாக இருந்தால், திசை இருக்கும் வீட்டு அதிபதியும் நன்றாக இருந்தால், அதாவது யோக திசை அமர்ந்து அந்த திசை எந்த கிரகமோ அந்த கிரகம் எந்த இடத்தில் இருக்கின்றதோ அந்த இடத்தின் அதிபதி எந்த இடத்தில் இருக்கின்றார் என்று பார்க்கணும். அவர் எப்படி இருந்தால் என்ன யோகம், எந்த திசை உங்களுக்கு யோகம் என்பதை பார்ப்பதற்கு மேசத்துல இப்ப பரணியா இருந்தா என்ன, அச்சுவினியா இருந்தா மேசத்தில் இருக்கும் நட்சத்திரங்கள் சரி 27 நட்சத்திரத்துக்கும் தனித்தனிய நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் நான் போட்டிருக்கிறேன். அதுல பிறப்பிலிருந்து இறப்புக்கு இடையிலான திசைப்பலனை சுருக்கமா சொல்லியிருக்கிறேன். அதுல உங்களுக்கு யோக திசை எது, யோகமற்ற திசை எது என்பதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அதை தெரிஞ்சு கொள்ளலாம். அது மட்டும் தினமும் நீங்கள் ஒரு மந்திரம் சொல்லியிருக்கிறேன், 1-2 வரி மந்திரம் தான். அந்த மந்திரத்தை கூறுவதால் உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் வராது. பிரச்சனையே வராம தவிக்கலாம். அப்படியே பிரச்சனை இருந்தாலும் படிப்படியாக இல்லாம ஆக்கிடும். அந்த மந்திரத்தை கூறுவதனால் ஒவ்வொரு நாளும் வழிவிட வேண்டிய கடவுள், வழிவிட வேண்டிய விருட்சம், அது பேர் வைக்க வேண்டிய முதல் எழுத்தும் தொடரெழுத்தும், உங்களுக்கு ஒரு பிள்ளை அதாவது பிறந்திருந்தால் மேசத்து இந்த நட்சத்திரங்கள்ல எந்த நட்சத்திரத்துல பிறந்த பிள்ளையா இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கணும் என்றால் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பார்த்தீங்கன்னா அதுல நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். உங்களுக்கு எந்த திசை யோக திசை, எந்த திசை பிரச்சனை திசை என்றதை மறைஞ்சு கொண்டீர்கள்னா அந்த திசை இருக்கும் வீட்டு கிரகம் எங்க இருக்கு, அந்த கிரகத்தின் அதிபதி எந்த இடத்தில் இருக்கின்றார் என்பதையெல்லாம் நான் அந்த அதாவது நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தில் விளங்கப்படுத்திக்கிறோம். அதை விளங்கிக் கொள்ளுங்கள். விளங்காவிடில் கொமாண்ட்ல எழுதி கேட்கலாம். ஆனால் வடிவாக தெளிவாக எழுதுங்கள். எது சம்பந்தமாக கேட்கிறீங்களு. ஆனா பல கேள்வி எழுத வேண்டாம், ஒரே ஒரு கேள்விக்குத்தான் பதில் கிடைக்கும். வடிவாக ஜாதகம் சம்பந்தம் கேட்கணும்னா ஜாதகத்தை தெளிவாக, அதாவது டேட் ஆஃப் பர்த், அதாவது பிறந்த நேரம், விவரம், திகதி, மாதம், ஆண்டு எல்லாம் போட்டு, பெயர் எல்லாம் போட்டு, எது சம்பந்தம் அது சம்பந்தம் ஒரே ஒரு கேள்வி, அதாவது திருமண வாழ்க்கையா இல்லாட்டி தொழிலா இல்லாட்டி என்னென்றாலும் ஒன்று கேள்வி எழுதி கேட்கலாம். உங்களுக்கு பிரச்சனை பிரிந்திருக்கிறாலும் சரி, எதென்றாலும் சரி கேட்கலாம். சரியோ? அது மட்டும் இல்லாம நான் இது வசிராஜி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல், இந்த யூடியூப் சேனல்ல பிளேலிஸ்ட்ல அனைத்து விதமான நான் சொல்லிக்கிறேன் ஜாதகம் சம்பந்தமான தோஷங்கள் லக்னத்திலிருந்து 12ஆம் இடம் வரைக்குமான ஒவ்வொரு இடத்திலையும் இருக்கின்ற கிரகங்களின் பலன்கள், கிரகம் இல்லாத வீட்டுக்கு என்ன பலன் என்பதையெல்லாம் சொல்லிக்கிறேன். 3 கிரகம் இருந்தா என்ன பலன், 2 கிரகம் இருந்தா என்ன பலன் என்பதையெல்லாம் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வர்க்க மூலத்தை பற்றியும் சொல்லியிருக்கிறேன். வர்க்க மூலம் என்றால் என்ன என்று சில ஜோதிடர்களுக்கே தெரியாது. ஆகவே அதை பற்றியும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நான் போட்டிருக்கின்றேன். அதுவும் பிளாக் போர்டில் எழுதி கீறி விளங்கப்படுத்தியே நான் சில தோஷங்கள் பற்றியெல்லாம், அதாவது ராகேது தோஷம், சில பேருக்கு ராகேது தோஷம் நினைச்சு கொண்டிருப்பினா அவளுக்கு தோஷம் இல்லாமல் இருக்கும். சில பேருக்கு செவ்வாய் தோஷம், ஆனால் செவ்வாய் தோஷம் இருக்கே இருக்கு. அதேன்ட்டா அவை செவ்வாய் தோஷம் நினைச்சு கொண்டிருப்பினா ஆனால் ஒரு சில கிரகங்கள் செய்யறதால ஒரு சில இடங்கள் இருக்கிற செவ்வாய் தோஷம் இல்லாமல் போய்விடும். ஆகவே என்ன 1ஆம் இடத்தில் இருந்தா தோஷம், 7ஆம் இடத்தில் இருந்தா தோஷம் என்று முடிவெடுத்துறாங்கோ. அதுடன் எங்கே இருக்கின்றது, எந்த வீட்டில் இருக்கின்றது, எந்த கிரகத்துடன் செவ்வாய் இருக்கின்றது என்பதை பொறுத்து செவ்வாய் தோஷமா இல்லையா என்பதை முடிவு செய்யலாம். விளங்கிக் கொள்ளுங்கள். அதாவது 7ஆம் இடத்தில் லக்னத்திலேயோ இருந்த தோஷம்தான், ஆனா பெரிதாக தாக்காது. ஏனெனில் ஒரு சில இடங்களில் இருந்தால் செவ்வாய், அதாவது கடகம் போன்ற இடங்களில் இருந்தால் செவ்வாய் பெருசாக தாக்குறையில குறைந்த இதுதான் அணையம, அது தோஷமே இல்லை என்று சொல்லப்படும். சரியா? சரி, அதை பற்றி நான் விரிவாக வடிவாக விளங்கப்படுத்தி சொல்லியிருக்கிறேன். அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இப்ப நீச கிரகம் இருந்தா அது நீசபங்க ராஜயோகம் ஆலடி நீச கிரகம் தானா, அந்த நீச கிரகம் என்ன பலனை கொடுக்கும்? அதாவது நீச கிரகம் என்றாலே நீசம் என்றாலே 0, அப்ப அது பலனே கொடுக்காது. அப்படித்தானே? சரி, அதை பற்றி எல்லாம் விரிவா வடிவாக சொல்லிக்கிறேன். சில நேரத்தில் பலன் கொடுக்கலாம், அது சில நேரத்தில் தீமையாக இருக்கலாம், சில நேரத்தில் நன்மையா இருக்கலாம். அப்ப நீசம் என்றால் என்ன, பகை என்றால் எப்படி இருக்கும், உச்சம் என்றா என்ன, ஆட்சி என்றா என்னென்றெல்லாம் போட்டுக்கிறேன். ஆகவே
உச்சக்கிரகமாக இருந்து விட்டால் உங்களுக்கு யோக கிரகமாக இருந்து உச்சக்கிரகமாக இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்கும். நீசக்கிரகமாக இருந்தால் அது பலனை தராது. வகை என்ற ஏற்ற இறக்கமான பலனை கொடுக்கும். ஆனால் அந்த திசை கிரகம் அப்படி இருந்தாலும் அந்த கிரகம் இருக்கும் வீட்டு அதிபதி கேந்திர திரிகோணத்தில் அமர்ந்து எப்படி இருந்தால் என்ன பலன் என்று கொடுக்கும். ஆகவே உங்களுக்கு சும்மா உச்சம் பண்ணோன்னு யோகமான திசைன்னு முடிவு பண்ணாங்க. அது சனியா இருந்தானே சுக்கிரனா இருந்தானே நீங்க முடிவு பண்ணலாம். சுக்கிரன் சுக்கிர திசைகள் நடக்கிறது நல்ல முடிவு பண்ணாங்க. சுக்கிர திசை எல்லாருக்கும் நல்லதுன்னு இல்லை, அதே போல சனி திசை எல்லாருக்கும் கூடாதுன்றும் இல்லை. புரிஞ்சு கொள்ளுங்கள். ஆகவே உங்களுக்கு எந்த திசை யோகம் எந்த திசை கூடாது என்பதை நட்சத்திரத்தின் வாக்கு ரகசியத்தை பாருங்க. அதே போல ராசிகளின் வாக்கு ரகசியத்தும் போட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம புத்தாண்டு பலன் மற்றும் சனி பயிற்சி பலன்கள் குருபெயர்ச்சி பலன் எல்லாம் போட்டிருக்கிறேன் பாருங்கள். இது வேற ராசி பலன் முழுக்க தோஷங்கள் யோகங்கள் திருமண வாழ்க்கை பொருத்தம் எல்லாம் இந்த வசிரஜி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் போட்டிருக்கேன். இந்த மற்ற சேனல் தான் வசிரஜி கைரேகையும் ஜோதிடம் சேனல். அதுல கைரேகை சம்பந்தமா அதுலயும் மற்றும் இந்த நட்சத்திரம் வாழ்க்கை மாத ராசி பலன் எல்லாம் அதுல பார்க்கலாம். இதுல புத்தாண்டு பலன்ல ராசியின் புத்தாண்டு பலன் மட்டும் தான் போட்டுக்கிறேன். அதுல வசிரஜி கைரேகை ஜோதிடம் எண்களின் புத்தாண்டு பலன் ராசிகளின் புத்தாண்டு பலன் நட்சத்திரங்களின் புத்தாண்டு பலன் எல்லாம் போட்டுக்கிறேன். ஒவ்வொரு ராசி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக சனி பயிற்சி எல்லாம் பார்க்கலாம் அதுல. சரி, இது வசிரஜி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணா தான் என்னோட தொடர்ந்து இருக்கலாம். அப்ப உங்களோட ஆதரவு தந்தா தான் என்னோட தொடர்ந்து வீடியோ போடுறேன். ஆகவே வீடியோக்குள்ள சிவப்பு கலர்ல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கமெண்ட் மூலம் எழுதிக்கலுங்க. வீடியோவில் இருக்கிற கமெண்ட்ல எழுதிக்கலுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு எழுதி கேட்டாதான் என்னால பதில் சொல்லும். இல்லாட்டி உங்களோட கமெண்ட் கம்யூனிட்டிக்குள்ள போகுது. ஆகவே என்னால பதில் சொல்ல முடியாம யூடிவி பதில் சொல்றது கஷ்டமா இருக்குது. ஆகவே நீங்கள் கமெண்ட் பண்றதுக்கு முதல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்கிற வெள்ளைக்குள்ள ஓல் வெள்ளைக்குள்ள கிளிக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? பண்ணி இலவசமாக உங்கள் பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம் என்பதை நான் சொல்றேன். உடனே பதில் கிடைக்காட்டி 1 கிழமைக்கோ 2 கிழமைக்கோ உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஆகவே எனக்கு நேரம் இல்லை, அதனால கிடைக்கும். என் போன் நம்பர்ல எடுத்தா நான் வாட்ஸ்அப் மூலம் தான் எழுதி கேட்கலாம். அது நான் இலவசமா சொல்றேன். இந்த வீடியோவில் இருக்கிற கமெண்ட் நான் இலவசமா சொல்றேன். சரி, தொடர்ந்து பாருங்கள், முழுமையா பாருங்கள். அதாவது மேசராசி அன்பர்களே, உங்களுக்கு எப்படியான பலன் என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வாரம். சரியா? உங்களுக்கு ஈகோ வர வேண்டாம். இல்லையெனில் இந்த வெற்றி மகிழ்ச்சிக்கு பதிலாக உங்களுக்கு பிரச்சனையைத்தான் நீங்கள் எதிர்நோக்க வேண்டி வரும். சரியோ? உங்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். ஏனெனில் இந்த மேசராசி என்பவர்களுக்கு கோபம் அடிக்கடி வரும். பிடிவாதம் இருக்கு. தான் நினைத்ததுதான் சரி என நினைப்பார்கள். அது கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனையை கொடுக்கும். மற்றும் கோபம் வந்தால் அவர்களால் கட்டுப்படுத்த முடியாது. கோபத்தையும் கட்டுப்படுத்தி கொஞ்சம், அதாவது நீங்கள் நெக்கிற சரி என்றால் முடிவெடுங்கள். ஆனா நீங்க நெக்கிற சரி என்று தான் நீங்க நினைப்பீங்க. ஆனா பிள்ளையானதே நீங்க நெக்கிற சரி என்று முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க நெக்கிறதான் சரி என்று நினைப்பீங்கள் மேசராசி என்பீர்கள். அதுதான் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில பிரச்சனையை கொடுக்கின்றது. மேசராசிக்கார கூடுதலாக வெள்ளை நிறமாக கொஞ்சம் மொத்தமாகவும் இருப்பார்கள். மற்றவர்களிடம் அன்பாயம் இருப்பார்கள். அதே நேரம் பிடிவாதமும் கோபமும் இருக்கும். தான் நினைத்ததை சரிய நினைப்பவர்கள் இவர்கள். இதனால தான் அவர்களுக்கு இடையில அவர்களுடைய வாழ்க்கையில சிறு சிறு பிரச்சனைகளையும் சந்திக்கின்றார்கள். சரி, மேசராசிக்காரர்களுக்கான பரிகாரத்தை பார்ப்போம். செவ்வாய்க்கிழமை அன்று ஏழை எளியோருக்கு சிவப்பு பயறு தானம் செய்யவும். மேசராசி என்பவர்களே, செவ்வாய்க்கிழமை அன்று ஏழை எளியோருக்கு சிவப்பு பயறு தானம் செய்யவும்.